இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் இருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இது வைவா கலெக்ஷன். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நான் மார்ச் மாதத்தில் வாங்கியிருந்தேன். மார்ச் மாதம் 2019 நான் வாங்கும்போது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2300 அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2600. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட டேரெக்ட் பை லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேயுமே போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 உங்களுக்கு சரியாக தெரியுது என்னென்னு தெரியல, 4795 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நான் 2300 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வித் 1 இயர் வாரண்டியோட வருது, மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி. ஸோ எந்தாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் நீங்கள் 1 இயரில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அவங்க பக்காவாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். 8 months கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே பக்காவாக இருக்குது ப்ராடக்ட்டு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்தவித காம்ப்ரமைஸுமே கிடையாது. இது என்னுடைய ஃபிலிப்ஸ்லேருந்து நான் வாங்குற இது செகண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். இதுக்கு முன்னாடி இது ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் வேறு மாடல் வாங்கியிருக்கேன். இதனுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் குக்கர் HD4928. இதோடைய வால்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 to 240 வால்டேஜ் சப்போர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2100 வாட்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது மேனுஃபேக்சரிங் இயர் 2019 தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது லேட்டஸ்ட் மாடல் இதுதான். ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் இதோட வந்துருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ கவருக்குள்ளே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ பாருங்கள், கவருக்குள்ளே இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ அடுத்தது பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி இன்ஃபர்மேஷனும் யூசர் கைடும் இருக்கும். ஸோ பாருங்கள், வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் யூசர் கைடு இருக்குது. ஸோ இது வந்து 1 இயர் வாரண்ட்டி, 1 இயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு இப்போது ஸோ இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேனுவல், ரோட்டி அண்ட் தோசா, கிரேவி. ஸோ இங்கே தான் அந்த டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு, அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ ஸ்டிர் ஃப்ரை, ஸ்லோ குக், ப்ரெஷர் குக், ஸோ டெம்பரேச்சர், டைமர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆன் பட்டன் இங்கே தான் இருக்குது. இப்போ இதோட பில் குவாலிட்டி பார்ப்போம். பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டமில் அது மல்டிமீடியா ஸ்பீக்கர் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகட்டும், ஃபிலிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பில் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், ஒரு ஃபுல் கிளாஸ் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் தான் நினைக்கிறேன், ஃபுல் கிளாஸ் டாப் தான். சூப்பராக இருக்குது. எவ்வளோ பிளாக்கியாக செமையாக இருக்குது பாருங்கள். நடுவில் அந்த கோல்டு கலர் லைன்ஸ் கொடுத்து. ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் போகிற ஃபேன் ஹீட் இது இருக்குது. ஸோ இங்கேயுமே அதோட மாடல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. வெளியே எங்கேயா ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகிறது. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரிப் போனோம். ஸோ அங்கே பையனுக்கு பால் சூடு பண்ணுறது, தண்ணி ஹீட், நமக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கிறது, இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கு மட்டுமே இல்லை, எமர்ஜென்சிலேருந்து எல்லாமே குக்கிங் ஐட்டம்லேருந்து எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ நான் மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது 8 monthsலையுமே. ஸோ பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ஃபினிஷுமே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதோட கம்மி ரேட்லேயுமே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. கம்மி ரேட்டில் வாங்கிட்டு அப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஒரு கூட கொஞ்சம் காசு போட்டு ஒரு கம்பெனி ஐட்டம் வாங்கினாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குமே இருக்குது, மேனுவலுமே இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னால் இதை கனெக்ட் பண்ண முடியல, ஜங்ஷன் பாக்ஸ் பக்கத்தில் இல்லை, அதனால் ஒயர் கனெக்ட் பண்ணி காட்ட முடியல. மற்றபடி ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை தவிர வேறு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே ரெசிடியல் ஹீட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிடியல் ஹீட் வந்து லைட் எரியும் உங்களுக்கு இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அன்ப்ளக் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேரெக்டாக இங்கே ஆஃப் பண்ண உடனே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இது பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய இண்டக்ஷன் ஸ்டவ் லைஃப் வராது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. சப்போஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டேரக்ட் பை லிங்க்லேருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்குங்க. நம்ம சேனலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.